சிம்பிளான முறையில் எப்படி பட்டுப்புடைக்கு சுங்கு போடுறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட்டுப்புடவை மட்டும் இல்லாமல் ஃபேன்சி சாரீ 1000 2000க்கு வாங்குற புடவை கூட நம்ம இந்த மெத்தட்லேயே நம்ம போடலாம். இப்போ பார்க்கலாமா? வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் ப்ளவுஸுக்கும் நடுவில் இந்த மாதிரி நூல் இருக்கும். ப்ளவுஸ்க்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை வெட்டி எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்லுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலேருந்து இந்தமாரி பேரலாக இருக்கிற நூலெல்லாம் நம்ம மாரி எடுத்துகிட்டு வரணும். ஒரு கருப்பு கலரில் ஒரு நூல் வரும், குறுக்க வரும் அந்த நூல். அதை வகை வகையாக இந்தமாரி எடுத்துட்டோம்னா நடுவில் வந்து கருப்பு நூல் வரும். அதெல்லாம் முதல்ல வந்து எடுத்து வச்சிடணும். சிக்கு இல்லாமல் எல்லா நூலையும் நம்ம எடுத்துடணும். முதல்ல சிக்காக இருந்தால் நம்ம சுங்கு போடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டுப்புடையை அப்படியே நம்ம சுங்கு போட முடியாது. அதனால் இதுமாதிரி மடித்து கரெக்டாக நம்ம அதில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம சுங்கு போடணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் நூல் அதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நகை இருந்தால் நீங்கள் அதில் எடுங்க, இல்லைன்னா பெருசாக கொஞ்சம் ஊசி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இல்லை கருப்பு கலரில் இருக்கிற நூல்லாம் எடுக்கிறோம் பாருங்கள். ஏன்னா இந்தமாரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ அந்த நூலை நம்ம எடுத்தோம்ல, அதை வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒரு சுருட்டிட்டு ஒரு நாட்டு போட வேண்டியது, அவ்வளோதான் வேலை. இந்த நூல் எடுக்கிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு நாட்டு 1 இன்ச்சுக்கு மேலே இந்தமாரி நாட்டு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இவங்க பல வருஷமாக இந்த நூல் போடுறதுனால அவங்க ஈஸியாக செஞ்சுட்டாங்க. முதல்ல நம்ம சாதா புடவை இருக்கலாம் 1500 2000 அந்த புடவையில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டு புடவையிலும் கொடுக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம பட்டு புடவை வந்து ஆன்லைனில் கூட வாங்குவோம். இந்த சுங்கு போகிறதுக்கு 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக போகலாம். இதுமாரி இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம். பட்டு புடவை சுங்கு போடுறதுனா கூட ஒரு புடவைக்கு 50 ரூபாலேருந்து 100 ரூபா கூட நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எடுத்துட்டு ஒரு நூல் பாருங்கள் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஒரு சுருட்டிட்டு ஒரு நாட் போடுறாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வீட்டில் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். பட்டுப்புடவை வந்து நல்ல கனமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுக்கணும். இங்கே வந்து கீழே அடியில் வச்சுட்டே இந்தமாரி போட்டாங்க. 2 பேர் போடுறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. பட்டுப்புடவைக்கு சூப்பராக சுங்கு போட்டுட்டாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். இதுமாரி நம்ம எல்லா சாரீஸும் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி போடலாம். இதை ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம். அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.